ரவி, இன்னைக்கு நீங்க சீமோன உயர்த்தி பேசின மாதிரி இருந்துச்சு. நீங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சரியால சீமோன், அதான் பேதுரு, அவனை பார்த்து கத்தனா. நான் யூத நம்பிக்கையை வெறுக்கிறேன்னு, நான் அவனுக்கு செஞ்சதுக்கு அவனை மன்னிக்க மாட்டேன்னு, மன்னிக்கவே முடியாதுன்னு அவன் சொன்னான். நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டியா? நான் ஏன் கேட்கணும்? அவன் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதையோ, மன்னிக்கப்படணும்னு நீ மன்னிப்பு கேட்க கூடாது. மனம் திரும்பறதால மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கப்படுறது அந்த அடுத்த நபர் நமக்கு கொடுக்கிற பரிசு. உங்க 2 பேர்ல முதல்ல தீங்கு செஞ்சது யாரு? அவனை ரோமிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சில மணி நேரம் தான் இருந்துச்சு. அது அவன் குடும்பத்தோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கலாம். இதுக்காக நீ மன்னிப்பு கேட்டிருக்கியா? அவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட வாக்குவாதத்துல தான் போய் முடியும். நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். காலை மன்னிச்சிரு. காலை வணக்கம்னு சொன்ன. இல்ல, அது கேட்டுச்சு. நான் உனக்கு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உன்னோட வரிக்கடனால ஏற்பட்ட உன்னோட அவலத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நான் வந்ததே வருந்துறேன்னு சொல்றதுக்காக தான். மன்னிப்பு தான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. பேது, அவ எனக்கு எதிரே 7 முறை பாவம் செஞ்சிருக்கான். நான் அவளை மன்னிக்கணுமா? இல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும். உனக்கு நல்லாவே தெரியும், நான் சரியா 77 முறை மட்டும்னு சொல்லல. 70 முறை. அது நிறைவை தாண்டி ஒரு நிறைவு, முடிவில்லாத எல்லையற்ற ஒருவித மன்னிப்பு.